கோத்தா கினபாலு அனைத்துலக விமான நிலையத்தை 442.3 மில்லியன் ரிங்கிட் செலவில் தரம் உயர்த்துவதற்கு இம்மாதம் 8ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் கூறினார். இந்த அனைத்துலக விமான நிலையத்தை தரம் உயர்த்துவதற்கு 48 மாதங்கள் பிடிக்கும் என்ற அவர், அதன் நிர்மாணிப்பு பணிகள் வரும் 2027ஆம் ஆண்டு முற்றுப்பெறும் எனவும் தெரிவித்தார். மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங் பெர்ஹாட் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த தரம் உயர்த்தும் பணிகள் அரசாங்க உத்தரவாதத்துடன் மேற்கொள்ளப்படும் என நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். மேற்குறிப்பிட்ட இந்த விமான நிலையத்தை தரம் உயர்த்துவதன் மூலம் தற்போது ஆண்டுக்கு 90 லட்சம் பயணிகளை ஏற்கும் இந்த விமான நிலையத்தில் இனி 1,20 லட்சம் பயணிகளை அந்த விமான நிலையம் ஏற்கும் எனவும் அவர் தெரிவித்தார். இதில் கூடுதல் மாடிகள் இணைக்கப்படும் வேளையில் கார் நிறுத்துவதற்கு 7 மாடிகள் கூடுதலாக நிர்மாணிக்கப்படும் என தெரிவித்தார். இதனை தவிர்த்து அந்த விமான நிலையத்தின் அருகிலுள்ள சாலைகள் விரிவுபடுத்தப்படும் என்பதோடு அதன் பசுமை திட்டம், 4.0 விமான நிலைய தொழில்நுட்ப வசதிகள் ஆகியவையும் தரம் உயர்த்தப்படும் எனவும் கூறினார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தை அடுத்து கோத்தா கினபாலு அனைத்துலக விமான நிலையம் மிகவும் பரபரப்பாக செயல்பட்டு வரும் விமான நிலையமாகும் என அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.